விஷ்ணு ரொம்ப நல்ல அப்புறம் புத்திசாலியான பையன். அவன் முதல்ல விஜயநகரத்துக்கு வந்தான். அப்புறம் அவனுக்கு அங்க விஜயநகரத்தோட மக்கள் எல்லாரையும் பிடிச்சிருந்தது. அதாவது அவன் விஜயநகர்ல குடி போகலான்னு முடிவு பண்ணிட்டான். அண்ணே, இங்க வீடு ஏதாவது இருந்தா சொல்லுங்கண்ணே, நான் வாங்க போறேன். அப்படி இவன் என் வீட்டை வாங்கிட்டானா என்னோட மொத்த கடனும் தீந்துரும். இருப்பா, இதோ நான் கீழே வரேன். சதீஷ்ன்றவன் ரொம்பவே ஏழை. ஆனா எப்பவும் இல்ல, அவனோட முன்னோர்கள் ரொம்ப பெரிய பணக்காரங்க. அந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அவனோட சொத்து நிலமெல்லாம் வித்து போயிடுச்சு. அப்புறம் இப்போதைக்கு அவன் கையில இருந்தது ஒரே ஒரு பழைய வீடுதான். ஆனா அந்த வீடு ரொம்ப பெரிய வீடு. அண்ணா, உங்களுக்கு வீடு வாங்கணும், எனக்கு இந்த வீட்டை வித்தாகணும். அப்படி பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க. அடேங்கப்பா, வீடு என்னவோ ரொம்ப அழகா இருக்கு. கொஞ்சம் பழசாதான் இருக்கு, பரவாயில்ல. ஆனா இந்த வீட்டை எதுக்கு நீங்க விற்க நினைக்கிறீங்க? விற்க விருப்பம் இல்லதான், ஆனா கட்டாயம். இது என் முன்னோர்களோட வீடு. முன்னெல்லாம் பார்க்க நல்ல பிரம்மாண்டமா இருந்தது. ஆனா இந்த வீட்டுக்கு செலவு பண்ணி பண்ணி நானே கடல்ல மூழ்கிட்டேங்க. என் வீட்டுக்காரி இந்த வீட்டை விட்டுட்டு வேற ஒரு கிராமத்துக்கு போயிட்டா. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க கடனை அடைக்காம என்னை இங்கிருந்து போகவே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் உண்மையான விஷயம் என்னன்னா, இந்த வீட்டு மேல எனக்கு நிறைய பற்று இருக்குங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது. சொல்ல போனா இது முன்னோர்களோட ஒரு அடையாளம். ஆமா அண்ணா, ஆனா இப்ப வேற எந்த வழியும் கிடையாதே. எப்படியும் நீங்க இந்த வீட்டை வாங்கிட்டீங்கன்னா எல்லாரோட கடனையும் அடைச்சிட்டு நான் என் குடும்பத்தோடயே போய் சேர்ந்துருவேன். விஷ்ணு உடனே சதீஷோட வீட மொத்தமா வாங்கிட்டான். சதீஷ் மனசுல ரொம்ப பாரத்தோட தன்னோட வீட்டை ஆசையா ஒரே ஒரு தடவை பார்த்தான். அதுக்கப்புறம் நிரந்தரமா அந்த கிராமத்தை விட்டே போயிட்டான். அவன் போனதும் விஷ்ணு அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அந்த வீட்டை பழுது பார்க்க ஆரம்பிச்சுட்டான். அட, இங்க ஒரு பெட்டி, ஒரு புதையல் மாதிரி தெரியுது. ஐயோ, என்ன பெட்டி இது? ஒரே தேலா இருக்கு. கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்கணும். தேள் நிறைய இருந்த அந்த பாக்ஸ பாத்துட்டு விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ எடுத்துக்கிட்டு விஜயநகரத்துல இருக்கிற ரொம்ப வயசான ரொம்ப புத்திசாலியான ஆள் கிட்ட போனான். பாபா, இந்த பெட்டி சதீஷோட வீட்டுக்குள்ள எனக்கு கிடைச்சது. நான் சதீஷ நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன், ஆனா அவன் எங்கேயுமே எனக்கு கிடைக்கல. இப்போ இந்த சிக்கலை நீங்க தான் எனக்கு தீர்த்து வைக்கணும். கேளு மகனே. பாபா, ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, இந்த பெட்டி முழுக்க தேள்களா இருக்கு. மகனே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சதீஷோட முன்னோர்கள் இந்த பெட்டிக்குள்ள புதையலை மறைச்சு வச்சிருக்கணும். அநேகமா இத பத்தி சதீஷ்க்கு கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். பாபா, இதுல எந்த ஒரு புதையலும் கிடையாது. நான் தான் சொல்றேன்ல, தேள்கள் தான் இருக்கு, தேள்கள். அப்படி உனக்கு தோணுது மகனே. நிச்சயமா இந்த பெட்டியில ஏதாவது ஒரு மந்திர பலன் இருக்கும். அதனால இந்த புதையல் சதீஷுக்கும் சதீஷ் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள தவிர மத்த எல்லாரோட கண்களுக்கும் தேளா மட்டும்தான் தெரியும். பாபா சொன்னதை கேட்டு விஷ்ணு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான். பாவம் அந்த சதீஷ். அவனோட முன்னோர்கள் அவனுக்காக ஒரு புதையலை விட்டு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தா அவன் அவனோட வீட்டை வித்திருக்க மாட்டான். சதீஷோட நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டு விஷ்ணு ஒரு முடிவுக்கு வந்தான். அதாவது அந்த பெட்டிய பாதுகாப்பா வைக்கணும்னு. எது வரைக்கும்னா அந்த புதையலோட உரிமையாளர் வந்து வாங்குற வரைக்கும் பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணான். கொஞ்ச நாள் ஆனப்புறம் விஷ்ணு அந்த வீட்ல கடைய திறக்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அந்த வீட்ல கிடைச்ச பெட்டியை எடுத்து 4 தேள்களை எடுத்து கடையோட 4 மூலையிலையும் வச்சுட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் விஷ்ணுவோட அந்த கடை அந்த விஜயநகர் முழுக்க தேளோட கடைன்ற பேர்ல பிரபலம் ஆயிடுச்சு. அவன் ரொம்ப சீக்கிரத்துல விஜயநகர் மக்களோட ஒண்ணு சேர்ந்துட்டான். அவனோட நல்ல நடத்தையினால சிலர் விஷ்ணுக்கு நண்பர்களா ஆயிட்டாங்க. சில பேர் அவனை பார்த்து பொறாமப்பட்டாங்க. மெல்ல மெல்ல ஜனங்களோட மனசுல தேள் இருக்கிற பயமே போயிடுச்சு.
தன்னோட கடையில விஷ்ணு நல்ல வியாபாரம் பண்ணி சம்பாதிச்சான். ஆனா அதை விட நல்ல விஷயம் என்னன்னா, அவன் பெரிய பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் கூட அவன் ஏழைங்களுக்கு உதவி செய்யறத கொஞ்சம் கூட மறக்கவே இல்லை. இது போல பல வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. விஷ்ணுவுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா யாருமே அந்த தேள் நிறைஞ்சிருக்கிற பெட்டிய வாங்கறதுக்கு முன்வரவே இல்ல. ஐயா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன். வர வழியில சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, ஏழைங்கன்னா நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்களாமே. ஆமா கண்ணா, சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணும்? என்னால எவ்வளவு முடியுமோ கண்டிப்பா அதை நான் செய்வேன். நான் ஏழைன்றதுனால என்னால பள்ளிக்கூடத்துக்கு கூட போக முடியல. நீங்க எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன். எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. நான் உனக்கு உதவி செய்யணும்னு தான்ப்பா ஆசைப்படுறேன். ஆனா என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது. ஆனா இங்க இருக்க ஜனங்க என்கிட்ட சொன்னாங்களே, நீங்க தான் பெரிய பணக்காரராமே. நீயும் இந்த ஜனங்க பேசுறதெல்லாம் நம்புறியே, ஆனா அவங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் பெருசு பண்ணி தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லைன்னா நேரடியா சொல்ல வேண்டியது தானே. பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னப்பா சொல்ற? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உங்ககிட்ட பணமே இல்லைன்னா நீங்க இந்த கடையோட 4 மூலையிலயும் தங்க காசை எதுக்காக வச்சிருக்கீங்க? தங்க காசா? இதெல்லாம் தேள்கள்பா. தேளா? தங்க காசு உங்களுக்கு தேள் மாதிரி தெரியுதா? நிச்சயமா இந்த பொட்டியில மந்திரத்தோட பலன் இருக்கும். அது மூலமா இந்த புதையல் சதீஷுக்கோ இல்ல அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்கள தவிர மத்த எல்லாரோட கண்களுக்கும் இது தேளாதான் தெரியும். நீ ஒருவேளை சதீஷோட உறவுக்கார பையனா? முன்னாடி இந்த வீட்ல இருந்தவன் உன்னோட முன்னோர்கள் இந்த கிராமத்துல என்னைக்கா இருந்திருக்காங்களா? சீக்கிரமா சொல்லு. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பேரு சதீஷ்ன்னு. இந்த பேர் தான் என் தாத்தாவோட பேரும். அவர் இந்த கிராமத்துல பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாராம். சதீஷ் சொன்னதை கேட்டு விஷ்ணுவுக்கு வயசான பாபா சொன்ன வார்த்தை உண்மைன்னு புரிஞ்சுது. அவர் வீட்ல கிடைச்ச அந்த பெட்டிய சதீஷ் கிட்ட கொண்டு போய் காமிச்சாரு. சரி, இத பார்த்தா உனக்கு என்ன தோணுது? இதுல இவ்ளோ தங்க காசுகள் இருக்கு. விஷ்ணுவோட பல வருஷமான தேடுதல் நிறைவேறிடுச்சு. ஏன்னா அவருக்கு அந்த பெட்டியோட உண்மையான உரிமையாளர் கிடைச்சிட்டாங்க. அதுக்காக அவரு பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருந்தாரு. அவரு தங்க காசுகள் நிறைஞ்ச அந்த தங்க பெட்டிய அவரு சதீஷ் கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. கண்ணா, இந்த தங்க நாணயங்கள்லாம் உனக்கு சொந்தமானது. உன்னோட முன்னோர்கள் உனக்காக விட்டுட்டு போனது. என்ன, நிஜமாவா? ஐயா, இத்தனை வருஷமா இதை நீங்க பாதுகாத்து வச்சிருந்திருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் தங்க காசுகளை எடுத்துக்கோங்களேன். வேண்டாம் வேண்டாம், இதெல்லாம் உனக்கு சொந்தமானது. இனிமே உன் கஷ்டங்கள் எல்லாமே விலகி போயிரும். நீ நல்லா படிக்கிறது மட்டும் இல்லாம நல்ல வாழ்க்கை கூட வாழலாம். ரொம்ப நன்றி. If you like this video, subscribe to our channel Murthy Media.